ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு ஃப்ரைடே எடுத்த விலாக் தாங்க. என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரைடே கோலம். நம்மளோட லக்ஷ்மி பாருங்கள், காலையிலேயே 4 மணிக்கெலாம் நான் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். சும்மா சிம்பிளாக நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சு காலையில் லக்ஷ்மி தேவி பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். ஈவினிங் தான் அது பிரசாதமெல்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்ணுங்க. நம்மளோட மகாலட்சுமி பாருங்கள், சிம்பிளாக அலங்காரம் பண்ணியிருக்கேன். இந்த பூவெல்லாம் நம்ம மாடி தோட்டத்திலேருந்து கலெக்ட் பண்ணினது தாங்க. பிரசாதம் செய்கிறதுக்கு கருப்பு உளுந்து ஊற போட்டிருக்கேன். அடுத்து சுண்டல் தாளித்து சுண்டல் ரெடி பண்ணுறதுக்காக சுண்டல் ஊற போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து அப்படியே ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறுச்சுன்னா நம்ம ஈவினிங் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு சரியாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா பட்டருங்க, 1/2 கேஜி பட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த 1/2 கேஜி பட்டர் பார்த்திங்கன்னா 250 ரூபா விலைங்க. இதை நம்ம உருக்கி நெய்யாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு 400லேருந்து ஒரு 450 ml வரைக்கும் நெய் கிடைக்குங்க. வாங்க இந்த நெய் எப்படி நம்ம இந்த பட்டரை எப்படி நெய்யாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நம்ம அது பட்டரை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி மெல்ட் ஆகி ஃபஸ்ட்டில் வரப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ஒயிட் கலர் லிக்விடாக தாங்க இருக்கும். அது நல்லா நமக்கு காஞ்சி முருகலாக மாறுச்சுன்னா தான் நமக்கு அந்த மணமுடைய நெய்யாக மாறுங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக உருகுது. பாருங்கள், 3/4 அளவுக்கு உருகிருச்சு. இப்படி உருக அது மேலே நுரை மாதிரி எழுந்து வருங்க. இந்த நுரையெல்லாம் அடங்கி நமக்கு ப்ரௌன் கலராக மாறுச்சுன்னா தான் நெய் ரெடி ஆகும். பாருங்கள், அப்படியே சைட் பை சைடு நான் ஊற போட்டிருந்த சுண்டலையும் வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சுண்டல் ஒரு 5 விசில் விட்டோன்னா சரியாக இருக்குங்க. நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், சைட்லேயே ஓரளவுக்கு பட்டர் எல்லாமே உருகி வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ ரொம்ப வாசனையாக இருக்குங்க. நம்ம கடையில் என்ன தான் பிராண்டடாக வாங்கினாலும் சரி, எப்படி வாங்கினாலும் சரி, அந்தளவுக்கு நமக்கு மனம் கிடைக்காதுங்க. இது ஃபைனலாக நம்ம யூஸ் பண்ணுற வரைக்குமே, கடைசியாக இருக்கிற வரைக்கும், அதாவது ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த நெய் நமக்கு முடியுதுன்னா கூட அந்த கடைசி நாள் கூட நல்ல ஒரு வாசனையாகவே இருக்கும். பாருங்கள், எல்லாமே உருகிருச்சு, பட்டர் எல்லாமே உருகிருச்சு. மேலே ஃபுல்லாக நுரையாக இருக்குது பாருங்கள். இந்த நுரை எல்லாமே நமக்கு அடங்கிடணுங்க. அதாவது நுரையெல்லாம் போய் ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி நமக்கு வந்துச்சுன்னா தான் நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இதில் பாதி நுரை வந்து அடங்கிருச்சு. இந்த வெள்ளை கலராக இருக்கிற நுரை பூரா போய் அடியில் தங்கிருங்க. ஒரு கசடு மாதிரி போய் அடியில் தங்கிரும். அதுக்கப்புறம் தான் நமக்கு நெய் வந்து ரெடி ஆகும். அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கலாங்க. அப்படி நம்ம கிளறி விடுறப்போ தான் இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த நுரை மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்படியே போய் அடியில் தங்கிக்கும். நமக்கு மேலே நல்ல தெளிஞ்ச நெய்யாக கிடைக்கும். பாருங்கள், ஒரு 70% நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு 20% நல்லா ஹீட் ஆக்க வச்சோன்னா நமக்கு ஒரு ப்ரௌன் கலர் சூப்பரான நெய் வந்து கிடச்சிருங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறப்போ அந்த நுரையாட்ட இருந்ததெல்லாம் போய் கீழே தங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம முருங்கைக்கீரையை போட்டோன்னா சடன்னு பொரியணுங்க. அப்படி பொரியலைன்னா இன்னும் நெய் நமக்கு முருகலான பதத்துக்கு வரல அப்படின்னு அர்த்தம். நம்ம போட்டோன்னே சடன்னு பொரிஞ்சிச்சுன்னா நெய் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தங்க. பாருங்கள், நம்ம முருங்கை இலையை போட்டோன்னா நல்லா படப்படன்னு பொரியுது. நம்மகிட்ட முருங்கை இலை இல்லை அப்படின்னா கறி லீவ்ஸ் போட்டுக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். அப்படி கறி லீவ்ஸுமே இல்லை அப்படின்னா சும்மா ஒரு 2 கல் உப்பு போட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. முருங்கை இலை, கறிவேப்பிலை அப்படி அது 2ம் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம சும்மா ஒரு 2 கல் உப்பு போட்டோன்னா கூட ஓகேவாயிருங்க. நல்லா நமக்கு நெய் வந்து பியூராக ரெடி ஆயிரும். பாருங்கள், நமக்கு நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு
இறக்கி வச்சுக்கலாங்க. இறக்கி வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இறக்கி வச்சிட்டேன். இறக்கி வச்சதுக்கப்புறமும் பாருங்கள், சூப்பராக நமக்கு தெளிஞ்சிருச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணலாங்க. எத்தனை மாதம் ஆனாலும் ரொம்ப நல்ல மணத்தோடையே இருக்கும். இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சு